கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, உன்னை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். உண்மையாகவே யாரெல்லாம் காரணமில்லாமல் உங்களை பகைக்கிறார்களோ அவர்களே வெட்கப்படுவார்கள். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. மோசே என்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாய் தாத்தான், அபிராம், கோராக் இந்த 3 பேரும் மோசையை பகைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த 3 பேரும் வெட்கப்பட்டு போகும்படி செய்தான். பூமி பிளந்தது. அவனையும் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் விழுங்கி போட்டது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 44:7 வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களிலிருந்து என்னை ரட்சியும், என்னை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி செய்கிறீர். உங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களே தவிர நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதையல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்கள் பிரகாசிப்பிக்கப்படும். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:5 அப்படிதான் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, உங்களை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்யப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு 8:22 வாசித்து பாருங்கள். காரணமில்லாமல் பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு ஓடி போவார்கள். மோசே உடன்படிக்கையின் பெட்டியை தூக்கும் பொழுது, அந்த உடன்படிக்கை பெட்டி புறப்படும் பொழுது சத்தமிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. எங்கே அந்த உடன்படிக்கை பெட்டி புறப்பட்டாலும் புறப்படுவதற்கு முன்பாக மோசே ஜனங்களுடைய காதுகள் கேட்க சத்தமிட்டு சொல்லுகிற ஒரு வாசகம் என்னாகமம் 10:35. வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கள் பகைக்கிறவர்கள், உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு ஓடி போவார்களாக. பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக. இந்த வார்த்தையை மோசே சொல்லுவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை பகைக்கிறாங்களா? அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏறத்தாழ 70 வீடு இருக்குது. அந்த 70 வீட்டில் சில பேர் காரணமில்லாமல் தெய்வ மனிதனை பகைத்தார்கள். காரணமே இல்லாமல் பகைத்தாங்க. குறிப்பாக 3 குடும்பத்தினர். இவர் காரை நிப்பாட்டினா பிரச்சனை பண்ணுவாங்க, பைக்கை நிப்பாட்டினா பிரச்சனை பண்ணுவாங்க. காரணமே இல்லாமல் பகைத்தாங்க. ஆனால் குறிப்பாக அந்த 3 குடும்பமும் அழிவை சந்தித்தது. அந்த 3 குடும்பத்திலும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தது. கடைசியில் அந்த 3 குடும்பமும் இவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, எல்லார் நடுவிலும், அந்த 70 ஃபேமிலி நடுவிலும் மன்னிப்பு கேட்டு, எங்களை மன்னிச்சுக்கோங்க, உங்களை பகைச்சதுனால தான் இந்தந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை பகைக்கிறாங்களா? ஒரு காரியம் தெரியுமா? உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரை பகைக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, யோவான் 15:18-19 வசனத்தை வாஸ்து பாருங்க. உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக என்னை பகைக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை சிநேகித்தார், நீங்கள் உலகத்தாராக இருப்பீர்கள். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் உங்களை உலகம் பகைக்கிறது தெரியுமா? நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையால் உங்களை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்களே சங்கீதம் 44:7 வெட்கப்பட்டு போவார்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை பகைக்கிறவர்கள், உம்முடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி செய்யும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
உங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.